இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாது அப்படின்னு இப்போ நமக்கு புதுசாக அணில் தொல்லை வேற வந்து சேர்ந்துருக்கு. தேவையா இது? தேவையானு சொல்லுங்க. அவங்களுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்களாம். முடிஞ்சு. நான் வந்து பயப்பட்டேன், உண்மையிலேயே பயப்பட்டேன். தாவேகா சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு சின்னம் கேட்டு ஒரு 10 சின்னத்தை விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த பட்டியலில் விசில் இருக்கும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே கிலுக்குன்னு இருந்துச்சு. ஐயோ, தேர்தல் ஆணையம் தப்பி தவறி இவங்களுக்கு விசில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு நம்ம கதை. கத்தி கத்தி காதை கிழிச்சிருவானுங்க அப்படின்னு அன்னைக்கே பயந்தேன். நான் பயந்ததுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துருச்சு. கொடுத்ததுல இருந்து ஊதிக்கிட்டே இருக்கிறானுங்க, ஊதுன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறானுங்க. பாவம் ஐயா செங்கோட்டையன் அங்கே போயிட்டு இப்படி எல்லாம் ஊதாதீங்கப்பா ஓட்டு போயிடும் அப்படின்னு கதறாரு. அவர் நிலைமையை பாருங்க. எப்பேற்பட்டவர், அதிமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அங்கே தாவேகாவுக்கு போயிட்டு தொண்டர்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. தயவு செஞ்சு வயசானவங்க காது பக்கத்தில் போய் ஊதிராதீங்கப்பா ஓட்டு போயிரும்பா. அதனால இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் பத்தாது அப்படின்னு புதுசாக இந்த அணில்களோட தொல்லை வேற. கரூரில் கிருஷ்ணராயபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே சட்டவிரோதமாக நீண்ட நாட்களாக ஒரு கல் குவாரி கிரஷர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்கு சொந்தமான கிரஷர் தெரியுமா? திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டிக்கு சொந்தமான கிரஷர் அது. இப்படி சட்டவிரோதமாக இயங்குகின்ற கிரஷரில் அரசு அனுமதி வாங்காம முறைகேடா எவ்வளவு கனிம வளங்களை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க என்ற செய்தியை சேகரிக்க போன நியூஸ் 24x7 செய்தி தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய கதிரவனையும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியனையும் திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டியும் அவருடைய அடியாட்களும் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கொலைவெறி தாக்குதல். செய்தியாளர்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கிற பாதுகாப்பு இவ்வளவுதான். எவ்வளோ பெரிய செய்தி இது. நேற்று ஏதாச்சும் ஒரு செய்தி ஊடகத்தில் இதை பற்றி விவாதம் நடத்தினாங்களா? பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் சிக்கலா? அது என்னவா இருந்தால் எனக்கு என்ன? தேர்தல் வரும்போது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து செட்டில் ஆக போகுது. அதை நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறேன். ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கும். விவேக்கும் தாடி பாலாஜியும் நடிச்சிருப்பாங்க. அந்த நகைச்சுவை காட்சியில் விவேக் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பு, மருந்து வியாபாரி. தாடி பாலாஜி வந்து ஒரு பெரும் நோயாளி. விவேக்கு கிட்ட வந்து எனக்கு இருக்கிற நோய்க்கெல்லாம் ஒரே மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ விவேக் வந்து தாடி பாலாஜியை பார்த்து கிண்டலாக சொல்லுவார், ஒரு உடம்புல 1 கோடி வியாதியா அப்படின்னு. அதுபோல தமிழ்நாடு என்கின்ற இந்த ஒரு மாநிலத்திற்கு மட்டும் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, குறைஞ்சது 10,000 சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒற்றை மருந்து என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி, அதனுடைய ஆட்சி. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லல. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தை விடவும், நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன், உலகத்திலேயே வேறு எந்த நாட்டை விடவும் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. அனைத்து உயிர்களின் உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய குடிநீர், அந்த குடிநீர் தேவையை நிறைவு செய்யக்கூடிய நதிநீர்கள், தமிழ்நாட்டிற்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய காவேரி, பாலாறு, முல்லை பெரியாறு, தாமிரபரணி, வைகை என்று அனைத்து நதிகளிலும் நமக்கு சிக்கல் இருக்கு. அண்டை மாநிலத்தில் உருவாகி தமிழ்நாட்டில் பாயும் நதிகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கும் நதிகளாக இருக்கட்டும், எல்லா ஆறுகளிலும் நமக்கு சிக்கல் இருக்கு. எல்லா ஆறுகளிலும் கட்டுக்கடங்காமல் மணற்கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆத்துல தண்ணி ஓடுதோ இல்லையோ மணல் லாரி ஓடிக்கிட்டு இருக்கு. தோ இங்க பக்கத்துல தான் இருக்கு வாலாஜாபாத், போய் பாருங்க. தினம் தினம் 100கணக்கான லாரிகள்ல டன்னு ஆத்து மணலை அள்ளி கொண்டு போறான். எங்க? தமிழ்நாட்டுக்கா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வீடு கட்டுவதற்கா? கிடையாது. அண்டை மாநிலத்திற்கு, கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் நம்முடைய ஆற்று மணல் அள்ளி கொண்டு போகப்படுகிறது. காவேரி ஆத்துல தண்ணி ஓடுதேப்பா அப்படின்னு கேட்கலாம். ஓ ஓடுதே, ஓடுறது தண்ணியா?
மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. வர்றது தண்ணியா இருக்கா? தண்ணியா இருக்கா? அந்த தண்ணீரோடு ஆலை கழிவுகளையும் சேர்த்து திறந்து விடுறாங்க. ஆள் உயரத்திற்கு நுரைகளோட அந்த தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள பாயுது. அது தண்ணியே கிடையாது, அது விஷம். அந்த நஞ்சு நீரை வைத்து விவசாயிகள் பயிரை விளைய வைத்து நமக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தருகிறார்கள். விளைந்து வருகின்ற அந்த உணவுப் பொருட்கள் எவ்வளவு நஞ்சா இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதைத்தான் இன்னைக்கு நாம 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த முதல் 3 ஆண்டுல கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா துரைமுருகனும் அவருடைய அன்பு மகன் கதிரானந்தும் யாருன்னு தெரியுதா? கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பரப்புரைக்கு சென்றவர் அங்கிருக்கும் பெண்களை பார்த்து, என்ன எல்லாரும் பளபளப்பா இருக்கிறீங்க, கண்ணில் வந்து ஐடெக்ஸ் மை போட்டு இருக்கிறீங்க, குங்குமம் வச்சிருக்கிறீங்க, பவுடர் பூசி இருக்கிறீங்க, பளபளப்பா இருக்கிறீங்க, நாங்கள் கொடுத்த 1000 ரூபாவா அப்படின்னு நக்கல் அடிச்சார்ல, அந்த கதிரானந்து தான். அவருடைய அப்பா துரைமுருகனும் கதிரானந்தும் சேர்ந்து மணல் மாஃபியா கொள்ளைக்காரனான மணல் கரிகாலனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கொள்ளையடித்தார்கள் என்று நான் சொல்லல, நக்கீரன் சொல்லுது. எந்த திமுகவிற்கு முட்டு கொடுத்து ஜால்ரா தட்டி கொண்டிருக்கிறதோ அந்த நக்கீரன் இதழில் அட்டைப்படத்தோடு வந்த கட்டுரை. வெறும் முதல் 3 ஆண்டிலேயே கனிம வளங்களை கொள்ளையடித்து திமுக சம்பாதித்தது 1 லட்சம் கோடி. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், ஐயா துரைமுருகனை கனிம வளத்துறை பொறுப்பில் இருந்து நீக்கிட்டாங்க. என்னடான்னு கேட்டால் அவருக்கு வந்து வயது மூப்பாயிருச்சு, அவரால் வந்து கூடுதலாக இன்னொரு துறையை பார்க்க முடியலை அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. மனசாட்சியோட ஒரு திமுக காரன் இங்கே வந்து மேடையில் சொல்லு இதுதான் காரணம் அப்படின்னு. நான் சொல்லட்டுமா உண்மையான காரணம் என்னன்னு? என்ன நீ மட்டும் 1 லட்சம் கோடி அடிக்கிற, எங்களுக்கு என்ன கொடுக்கவே இல்லையே அப்படின்னு தலைமை குடும்பத்திற்கு கோபம் வந்துருச்சு. அதனால அவர்கிட்ட இருந்த அந்த கனிம வளத்துறையை அப்படியே புடுங்கி எடுத்து சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, ஆற்று மணலையே கொள்ளையடித்து தின்ற இந்த அயோக்கியர்கள் மலைகளை சும்மா விட்டு இருப்பாங்களா? இயற்கையின் அரும் பெரும் கொடை மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய இயற்கை அரண். தமிழ்நாட்டில் இப்ப கொஞ்சமாச்சும் பருவ மழை பெய்கிறது என்றால் அதற்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் முக்கிய காரணம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடங்குகின்ற கன்னியாகுமரிக்கு போய் பாருங்க, முடிஞ்சு மொத்த மலையையும் வெட்டி முடிச்சிட்டான். வெட்டி எங்க கொண்டு போறான்? கேரளாவுக்கு. ஏன்? கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகம் கட்டுறாங்களாம், அதுக்கு இந்த பாறைகள் தேவைப்படுதான். ஏண்டா அவன் ஊர்ல துறைமுகம் கட்டுறதுக்கு ஏன் ஊர்ல இருக்கிற மலை தான் தேவைப்படுதா? ஏன் அவன் ஊர்ல மலை இல்லை? அவன் ஊர்ல இது மாதிரி ஒரு மலையில கைய வச்சு ஒரு சின்ன கல்லை உடைச்சு எடுக்க முடியுமா? அவன் ஊர்ல எத்தனை ஆறு ஓடுது, அங்க இருந்து ஒரு கைப்பிடி மணலை அள்ளி எடுக்க முடியுமா? கொன்றுவான். அவன் ஊர்ல துறைமுகம் கட்டுறதுக்காக என் ஊர்ல இருக்கிற மலையை உடைச்சு கொண்டு போறான். இதை எதிர்த்து கன்னியாகுமரியில் இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரன் ஹிம்லரும் மற்ற நாம் தமிழர் கட்சி உறவுகளும் தீவிரமாக போராடினார்கள். ஒரு கட்டத்தில் இந்த போராட்டங்களால் இந்த பாறைகள் கேரளாவிற்கு ஒழுங்காக வந்து சேரவில்லை என்று கவலைப்பட்ட கேரள பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஏவா வேலுகிட்ட வந்து முறையிட்டார். ஐயா, இப்படியெல்லாம் உங்கள் மாநிலத்தில் போராடுறாங்க, அதனால் உங்கள் மாநிலத்தில் இருக்கிற மலைகளை எல்லாம் எங்களால் உடைச்சி கொண்டு போக முடியல, இதுக்கு ஏதாச்சும் தீர்வை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு ஐயா ஏவா வேலு என்ன தெரியுமா பதில் சொன்னார்? நீங்கள் கவலையே படாதீங்க, தைரியமாக போயிட்டு வாங்க, இனி தங்குத்தடை இல்லாமல் இந்த பாறைகள் உடைத்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்தாரு.
இவர் தான் தமிழ்நாட்டிற்கான அமைச்சர், இவங்க தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க போறாங்க. இவங்களை நம்பி தான் 50 ஆண்டுகளாக நாம ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கிறோம். ஐயா ஏவா வேலு அவர்களே, நீங்க இந்த மண்ணின் மைந்தனாக இருந்திருந்தால் உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா? இது ஏன் நாடு, என் நாட்டின் வளம், இது என் மக்களுக்கு சொந்தமானது என்கின்ற உணர்வு இருந்திருந்தா கேரள பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு இந்த உறுதிமொழியை ஐயா ஏவா வேலு கொடுத்திருப்பாரா? சிந்திச்சு பாருங்க. கரூர்ல கிருஷ்ணராயபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க சட்டவிரோதமாக நீண்ட நாட்களாக ஒரு கல் குவாரி கிரஷர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யாருக்கு சொந்தமான கிரஷர் தெரியுமா? திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டிக்கு சொந்தமான கிரஷர் அது. இப்படி சட்டவிரோதமாக இயங்குகின்ற கிரஷர்ல அரசு அனுமதி வாங்காம முறைகேடா எவ்வளவு கனிம வளங்களை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க என்ற செய்தியை சேகரிக்க போன நியூஸ் 24x7 செய்தி தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய கதிரவனையும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியனையும் திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டியும் அவருடைய அடியாட்களும் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கொலைவெறி தாக்குதல். செய்தியாளர்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கிற பாதுகாப்பு இவ்வளவுதான். எவ்வளோ பெரிய செய்தி இது. நேற்று ஏதாச்சும் ஒரு செய்தி ஊடகத்தில் இதை பற்றி விவாதம் நடத்தினாங்களா? பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் சிக்கலா? அது என்னவா இருந்தால் எனக்கு என்ன? தேர்தல் வரும்போது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து செட்டில் ஆக போகுது. அதை நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறேன். இன்னைக்கு என்னுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி செய்தி சேகரிக்க போன ஒரு செய்தியாளர் திமுகவின் அடியாட்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாரு. அதை பற்றி ஏன் யாருமே பேசலை? அடுத்தது ஜூனியர் விகடனில் அட்டை படத்தில் வந்த ஒரு கட்டுரை. கிருஷ்ணகிரியில் எஸ் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கிறார். அவருக்கு சொந்தமான கல் குவாரியில் கடந்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி மதிப்பிலான கனிம வளங்கள் சூறையாடப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி. இப்படி முறைகேடாக இயங்கக்கூடிய கிரஷர்கள், கல் குவாரிகளால் மட்டும் ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டுக்கு வரி இழப்பு ஏற்படுகிறது என்று முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களின் போர்க்காரங்களால் பரிசு பெற்ற சமூக ஆர்வலர் ஜெயகாந்தன் அவர்களே ஜூனியர் விகடனுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கனிம வளத்துறையில் மட்டும் எவ்வளவு கொள்ளை நடந்திருக்கும் தெரியுமா? 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி. எண்ணி பார்க்கறதுக்குள்ள நமக்கு ஆயுசே முடிஞ்சிடும். கனவுல கூட நம்மளால இவ்வளவு பணத்தை கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. என்னுடைய நண்பன் கார்த்தி சொல்லுவான், ஒரு வேளை பணக்காரனா ஆகணும் அப்படின்னு கற்பனை பண்ணா கூட அந்த கற்பனையில கூட நம்மளால இந்த லட்சம் கோடியை நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு பெரிய தொகை. ரொம்ப அசால்ட்டா நம்முடைய கனிம வளங்களை கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தான் நீங்கள் மறுபடியும் ஓட்டு போட போகிறீங்களா? மறுபடியும் ஓட்டு போட்டிங்கன்னா மிச்சம் சொச்சம் இருக்கிற மலைகளாவது மிஞ்சுமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்துக்கோங்க. இப்படி பட்டியல் போட்டு சொன்னால் ஒவ்வொரு துறைக்கும் அவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. சுற்றுச்சூழல், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு அப்படின்னு பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஏன் இவ்வளோ தூரம் பேசணும்? நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டின் சிக்கல் என்ன தெரியுமா? திராவிடமும் திமுகவும். அதற்கான தீர்வு என்ன தெரியுமா? தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும். முடிஞ்சு, அவ்வளோதான். இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாது அப்படின்னு இப்போ நமக்கு புதுசாக அணில் தொல்லை வேற வந்து சேர்ந்துருக்கு. தேவையா இது? தேவையான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்களாம். முடிஞ்சு. நான் பயப்பட்டேன், உண்மையிலேயே பயப்பட்டேன். தாவேகா சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு சின்னம் கேட்டு ஒரு 10 சின்னத்தை விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த பட்டியலில் விசில் இருக்கும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே கிளுக்குன்னு இருந்துச்சு. ஐயோ, தேர்தல் ஆணையம் தப்பி தவறி இவங்களுக்கு விசில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு நம்ம கதை. கத்தி கத்தி காதை கிழிச்சிருவானுங்க அப்படின்னு அன்னைக்கே பயந்தேன். நான் பயந்ததுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துருச்சு.
கொடுத்ததுல இருந்து ஊதிக்கிட்டே இருக்கிறானுங்க, ஊதுன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறானுங்க. பாவம் ஐயா செங்கோட்டையன் அங்கே போயிட்டு இப்படி எல்லாம் ஊதாதீங்கப்பா ஓட்டு போயிடும் அப்படின்னு கதறாரு. அவர் நிலைமையை பாருங்க. எப்பேற்பட்டவர், அதிமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அங்கே தாவேகாவுக்கு போயிட்டு தொண்டர்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. தயவு செஞ்சு வயசானவங்க காது பக்கத்தில் போய் ஊதிராதீங்கப்பா ஓட்டு போயிரும்பா. அதனால் இருக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் பத்தாது அப்படின்னு புதுசாக இந்த அணில்களோட தொல்லை வேற. இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே சொன்னது தான், தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய சிக்கல் திராவிடம். இந்த திராவிடம் என்கின்ற ஒற்றை சொல் நம்முடைய இனத்தின் அடையாளத்தை மூடி மறைத்து விட்டது. இழந்து போன நம்முடைய அடையாளத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தீர்வு தமிழ் தேசிய அரசியலும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் தலைமையிலான ஆட்சியும் மட்டும்தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மகிழன். அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை ஒருவரான